ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ ரினோ 14 ப்ரோ இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ரினோ 14 பத்தி ரிவ்யூ பார்த்துருப்போம். ரினோ 14 அன்பாக்சிங் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரினோ 14 ப்ரோ சீரீஸை வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து இந்த ப்ரோ சீரீஸ் வந்து உங்களுக்கு 50,000 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 12GB 256, 12GB 512 வந்து 55,000. மொத்தம் ரெண்டு வேரியண்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் 5,000 கொடுக்காங்க. அப்படி வேற என்னென்னலாம் இந்த போன்ல இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ ரினோ 14 ப்ரோ 5G. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பாத்துடலாம். இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.83 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் அண்ட் திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 201 கிராம் 200 கிராம் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு வந்து இந்த போன் வந்து வெயிட்டான போன் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேயான ப்ரொடெக்ஷன் தான். உங்களுக்கு வந்து அலுமினியம் அலாய் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க சைட்ல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP68, 69 ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். நீங்க தண்ணிக்குள்ள போட்டாலும் போன் டேமேஜ் ஆகாது. ஃபோர்ஸா வந்து தண்ணி வந்து போன்ல அடிச்சாலும் எந்த டேமேஜ் ஆகாதுக்கு IP69 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா அமுலேட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. அமுலேட் டிஸ்பிளே வந்து நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே தான். அந்த டிஸ்பிளே தான் இந்த போன்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும் இந்த போன்ல. 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இந்த போன்ல வந்து இருக்கு. உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போன்ல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1272 into 2800 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெசல்யூஷன். பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450 பிபி டென்சிட்டி வந்து இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் இருக்கனால நார்மல் டிராப் டெஸ்ட்ல போன் எந்த டேமேஜ் ஆகாது. நீங்க கீழே ஃபோர்ஸா போட்டு தூக்கி போட்டு எரிஞ்சா ஒரு கோபத்துல சண்டையிலேயே போட்டா போன் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நார்மல் டிராப் டெஸ்ட்ல போன் எந்த டேமேஜ் ஆகல. நல்ல ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Android 15 வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல கிடைக்குது. 2025 லான்ச். அதனால கலர் ஓஎஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. கலர் ஓஎஸ் 15 வந்து உங்களுக்கு ஓப்போட கலர் ஓஎஸ் தான் எப்பவுமே வந்து சூப்பராகவே இருக்கும். ஒன் பிளஸ்ல கூட அதான் யூஸ் பண்ணுவாங்க. கலர் ஓஎஸை பத்தி வந்து சொல்லவே வேணாம், சூப்பராகவே இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும். உங்களுக்கு ஓஎஸ்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் வந்து மெயின் அப்டேட்டும் எக்ஸ்ட்ரா 1 இயர் வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் பத்தி நீங்க எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம். கரெக்டா ப்ராப்பரா வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருவாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து போன் வந்து நீங்க வாங்கின மாதிரியே வந்து ஸ்டேபிளா ஒர்க் ஆகும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 8430 யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதுல வந்து 8350 நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி வந்து ரினோ 14ல இதுல வந்து 8430 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு வந்து மீடியமான ப்ராசஸர் தான். ஆனா இவங்க வந்து சிப் செட் மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா இன்னும் அதிகமாவே கஸ்டமர் வாங்குவாங்க. நிறைய பேர் வந்து இந்த சிப் செட்டை தான் டவுன்கிரேடா வந்து சொல்றாங்க. ஓப்போல வந்து இந்த ஐபி ரேட்டிங்கு, கேமரா ஸ்பெக்கு, ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்தாலும் சிப் செட் வந்து ஓரளவுக்கு வந்து மிட் ரேஞ்ச் சிப் செட் தான் கொடுக்காங்க. நல்லா குவாலிட்டியான சிப் செட் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் அப்கமிங்ல வரப்போற சிப் செட்டு இல்ல லேட்டஸ்டா லான்ச் ஆன சிப் செட் கொடுக்காம பழைய சிப் செட்டை கொடுக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுன்கிரேடா பேசுறாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கேமிங் ஓகேவா இருக்கும். இருந்தாலும் ஒரு ஸ்னாப் டிராகன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் அந்த போனை பொறுத்த வரைக்கும். ஆனா எல்லா ஸ்பெக்குமே சூப்பரா இருக்கு. சிப் செட்டை மட்டும் தான் மைனஸ் பண்ணி நிறைய யூடியூபர் எல்லாம் பேசுறாங்க ஓப்போல போனை பத்தி. கண்டிப்பா அந்த சிப் செட்டை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவங்க லான்ச் பண்ணா நல்லா இருக்கும் எல்லா மிட் ரேஞ்ச் ஓப்போ போன்லயும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டா கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிபியூன்னு பாத்தீங்கன்னா மாலி G720 MC7 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வேரியன்ட், 12GB 256, 12GB 512. உங்களுக்கு 12+12 ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்போல நீங்க போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட்ல வந்து எவ்வளவு ஜிபி வந்து எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு. ஆனா உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா 256 512. 256 நீங்க 50,000 கொடுத்து வாங்கிக்கலாம். 512 வேரியண்ட்டை வந்து நீங்க 55,000 கொடுத்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா அந்த 50-55,000 இது ஒரு போன் வந்து ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்து தான். கேமராவை தான் ஹைலைட் பண்ணி இந்த போனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் UFS வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து எப்பவுமே ஓப்போல வந்து நல்லாவே சூப்பரா இருக்கும். டபுள் சைடு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சாங்ஸ் கேட்கும் போது, மூவிஸ் பார்க்கும் போது உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லா லவுடாவே இருக்கு. அதுல எந்த குறையுமே வைக்கல. அதுக்கப்புறம் 3.5M ஜாக் வந்து போன்ல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ப்ளூடூத் மூலியமா தான் நீங்க வந்து சாங் கேட்க முடியும். நெக் பேண்ட் ப்ளூடூத் வாங்கிக்கலாம், இல்லாட்டி ஏர்பட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி தான் சாங்ஸ் கேட்கற மாதிரி இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க ஒரு நல்ல ஓப்போட ஏர்பட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓப்போ போனுக்கு ஓப்போட ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பேஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும்.
இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க, NFC வந்து இந்த போன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். நீங்க NFC போன் இருக்கிற போனும் இந்த போனையும் பக்கத்துல வச்சு டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து வித்தின் செகண்ட்ல வந்து பண்ணிக்கலாம். NFC இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. USB வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி தான். 2.0 வெர்ஷன் தான். OTG சப்போர்ட் உண்டு. நீங்க OTG மூலியமா பென்ட்ரைவ்ல சாங் சேர்த்திக்கிறது, டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே வந்து OTG மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் எதிர்பார்க்காதீங்க, அது இன்னும் 1 லட்ச ரூபா போன்ல தான் வந்து அல்ட்ராசோனிக் எதிர்பார்க்கலாம் ஓப்போவை பொறுத்த வரைக்கும். அதுவும் அடுத்த வர X9 Pro X9 சீரீஸ்ல தான் வந்து அல்ட்ராசோனிக் யூஸ் பண்ணுவாங்க. போன டைம் X8ல கூட அவங்க ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணாங்க. கண்டிப்பா வந்து இந்த டைம் ஓப்போல பிளாக்ஷிப் வரும்போது கண்டிப்பா அல்ட்ராசோனிக் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் கடைசியில லான்ச் ஆகும் நினைக்கிறேன், தீபாவளிக்கு அப்புறம் லான்ச் ஆகும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 6200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்க ஓப்போ Reno 14 வாங்கினீங்கன்னா 6000 mAh, Reno 14 Pro வாங்கினீங்கன்னா 200 mAh வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் வந்து சார்ஜர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே அவுட் ஆஃப் பாக்ஸ்ல கொடுத்துட்றாங்க. நல்ல குவாலிட்டியான கேஸும் கொடுத்துட்றாங்க, கேபிளும் கொடுத்துட்றாங்க. நீங்க வந்து தனியா வந்து எதுவுமே சார்ஜர் போய் காசு கொடுத்து வாங்க வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் டைட்டானியம் கிரே, பிரில்லியன்ட் ஒயிட் அண்ட் பர்பிள் மொத்தம் 3 கலர் இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரீன் கலர் வேணும்னா கண்டிப்பா ஓப்போ Reno 14 தான் வந்து ஸ்பெஷல் எடிஷனா கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. Reno 14 Proல வந்து இந்த ஒயிட்டும் பர்பிள் தான் வந்து ஸ்பெஷல் எடிஷன் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. கடைசியா நம்ம கேமரா பார்த்தலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 50 கொடுத்துருக்காங்க, சோனியோட மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோன்னு ஒரு 50 மெகாபிக்சல் செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு ஒரு 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதே நீங்க ஓப்போ Reno 14 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைடு மட்டும் 8 மெகாபிக்சல் இருக்கும். நீங்க ப்ரோ சீரிஸ் வாங்கும் போது உங்களுக்கு அல்ட்ரா வைடு 15 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. அதுக்கு இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. இந்த போனை பொறுத்தவரைக்கும் LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு, HDR மூலியமா வீடியோ எடுத்துக்கலாம். 4K 16 MB வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். 4K 13 MB 16 MB வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா அந்த 50 மெகாபிக்சல்ல, செல்ஃபி கேமரா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க HDRல வீடியோ எடுத்துக்கலாம். அதுல நீங்க 4K 13 MB 16 MB வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 4K 16 MB வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து 4K 16 தான் எடுப்பீங்க. உங்களுக்கு ஃப்ரண்டும் சரி பேக்கும் சரி ரெண்டுமே வந்து 4K 16 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க அந்த கேமராவை ஹைலைட் பண்ணி தான் அந்த போனே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்பெக்கும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர்னு சொல்லி ட்ரெடிட்டிங் இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க. அது OnePlusல பார்த்துருப்பீங்க, இப்போ எல்லாம் ஓப்போ ஃபோன்லேயே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ட்ரெடிட்டிங் இன்ஜின் ஆப்ஷனும் இருக்கு. ரேம் வெட்டிலேஷன், CPU வெட்டிலேஷன், ரோம் வெட்டிலேஷன் மூணுமே சேர்ந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பேட்டரியை வந்து ட்ரைன் பண்ணாம பாத்துக்கிறோம். நீங்க நிறைய அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட் ரன்னிங்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் வந்து பேட்டரியை வந்து எடுத்துக்கிறோம். மற்ற பேக்ரவுண்ட் இருக்கலாம் வந்து பேட்டரி வந்து ரன் பண்ண எடுத்துக்காது. அதனால வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். அதான் பூஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவங்க வந்து ட்ரெடிட்டிங் இன்ஜின் சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த ஆப்ஷனும் இருக்கு. நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெடிட்டிங் இன்ஜின் சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கூட போய் பாருங்க. அதனால வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் போனுக்கு. ட்ரெடிட்டிங் இன்ஜின் இருந்தாலே வந்து ஓப்போவும் சரி OnePlusம் சரி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர்னு சொல்லி தான் வந்து அதை கொண்டே வந்தாங்க. இந்த 2 கம்பெனில மட்டும் அந்த ட்ரெடிட்டிங் இன்ஜினே பார்க்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்னா ஓப்போ OnePlus தான். எப்பவுமே நான் எல்லா கஸ்டமருக்கும் நானே சொல்லுவேன், என் கடையில வந்து வாங்குற கஸ்டமர்ட்டு ஒரு கேமராக்காண்டி பாக்குறீங்கன்னா விவோ ஃபோன் பாருங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஓப்போ OnePlus பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர் வந்து ட்ரெடிட்டிங் இன்ஜின் வந்து சூப்பராகவே ஒர்க் பண்ணும். கண்டிப்பா நீங்க ஓப்போ OnePlus வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த போனை வந்து கண்டிப்பா 50,000 கொடுத்து நீங்க வாங்கலாம். உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு. ஒரு 5,000 கம்மி பண்ணி 45,000 நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? நீங்க வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்க. 5,000னா சும்மா இல்ல, 5,000 கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்க. உங்களுக்கு அந்த கார்டு இல்லாட்டி, SBI கிரெடிட் கார்டு இல்லாட்டி உங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டாவது வாங்கி கூட யூஸ் பண்ணி இந்த 5,000 கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த போனை வாங்கிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து இந்த போன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்கமிங்ல என்னென்ன போன்லாம் புது போன் வருதோ அதோட ரிவ்யூ வந்து கரெக்டான ஸ்பெக்கு வாங்கலாமா வேண்டாமான்ட்டு எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா சொல்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.